சக்தி மசாலா ப்ராடக்ட்ஸ். இந்த சக்தி மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா 50 கிராம் பாக்கெட். இதுல எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா இருக்கும். நம்ம ரேட் பாத்தீங்கன்னா 14 rupees தான். 14 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். எங்க வீட்டுக்கு என்ன யூஸ் பண்றோமோ அந்த ஐட்டம்ஸை பார்த்து அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஓகேனா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் உள்ள வரும். அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து 180 கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு. ஆமா, வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு. இதுல பாத்தீங்கன்னா 90 rupees இது. ஆமா, இது நீங்க பாத்தீங்கன்னா 140 இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 140. ஆமா, செகண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா 125 அந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். நம்ம பிராண்டிங்ல வந்துரும். நீங்க என்ன கேட்டாலும் நம்ம பிராண்டிங்ல பண்ணி கொடுத்துடலாம். இது போக உங்க பிராண்டிங்ல கடைக்காரங்க எங்க பிராண்டிங்ல எனக்கு வேணும்னு கேட்டாலும் கடைக்காரங்க. இது வந்து ஹோட்டல் ஐட்டம்ஸ்க்காக எடுக்கிறது. இது வந்து ஹோட்டலுக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த டப்பா வந்து 240 தான். 5 rupees இது. இது நாங்க அப்படியே ஒரு சரமா கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு 40 rupees தான் வரும். 4 ரூபாய் தான் வரும். இது கடைக்கார நம்பர் சொல்லுவாங்க. 18 நம்பர் சைஸ் இருக்கு. அதுல நிறைய சைஸஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 700 தான். கிலோவே 700. அது 275 ரேட். பட் ஆனா இவங்க கிட்ட உங்களுக்கு இதோட ரேட் 130 தான். இது வந்து 240 rupees. இது 240 rupees. இது வந்து 200 நம்ம விக்கிறோம். இதே கடைக்காரங்களுக்கு எடுக்கும்போது தும்பூர் புளின்னு சொல்லுவோம். என்ன புளி? துன்பூர் புளி. பட்டே இருக்காது, இதுல குருவே இருக்காது. 4250 விக்கிறாங்க. நாங்க வந்து இங்க ஒரு 180 தான் கொடுத்துருக்கோம். 180 தான். பட்டினப்பாக்கம்ல அந்த மீன் குழம்பு கடை எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த கடையில நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கஸ்டமர் சுந்தரி அக்கா நம்ம கஸ்டமர். சுந்தரி அக்கா எவ்வளவு கஸ்டமர் ரெகுலரா எடுத்துக்குவாங்க. இது வந்து டீலக்ஸ். இது டீலக்ஸ் புது மல்லின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரிஜினல் மல்லி வருது. ஒரிஜினல் மல்லி வந்து இதோட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 120 rupees. இது உங்களுக்கு 690 சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி பேர் 690 சொல்லுவாங்க. ஆமா, 690 குவாலிட்டி பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் 840 கொடுத்துட்டு இருக்கோம். 210 210 ரூபாய். எத்தனை எம்ஆர்பி? 5 kg எம்ஆர்பி 260 இருக்கும். 260 எம்ஆர்பி. பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மிஷின். சோ இதுல நம்ம பிராண்டிங் போட்டு நம்ம பொருள் மேல போட்டு நமக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துறோம். சோ இது எல்லாமே நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம். சோ இதுதான் அந்த மிஷின். பாத்ததே கிடையாது एक्चुअली. ஓ, நீங்க உங்க ரேட்ல உங்களுக்கு எம்ஆர்பி. ஆமா, எம்ஆர்பி நாங்க பாக்க மாட்டோம். சோ 223 எம்ஆர்பி. எங்க ரேட் பாத்தீங்கன்னா 185. எங்க இருக்கு? ஹலோ, வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னாக்கா ப்ரொவிஷன்ஸ் காட்டுங்க, அதாவது எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறதுக்கு கம்மி விலையில இருக்க இடம் காட்டுங்க. நீங்கள் அதுக்காக நான் வந்திருக்க இடம் தான் பாரிஸில். இது வந்து முத்து அண்ட் கோ. இவங்க வந்து ரொம்ப பழமையான ஆளுங்க. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கு உள்ள வந்தீங்கன்னா இந்த கடை வரும். இதோட லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லானது உங்களுக்கு அடிக்கடி தாராளமா நிறைய வந்துட்டே இருக்கும். லைக் பண்றதோ, கமெண்ட் பண்றதோ, ஷேர் பண்றதோ இதெல்லாம் கஞ்சத்தனம் காட்டவே காட்டாதீங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைபுக்காக தான் நாங்க வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ தேடி 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 உங்களுக்காக கொண்டு வரோம். உங்க ஊருக்கும் நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட்டும் நாங்க ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா நிறைய பேர் இன்னும் வீடியோவை பார்த்துதான் போறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிடைக்கும். நம்மளோட சோஷியல் பிளாட்ஃபார்மா இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் அதுவும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களை யாராவது வந்து நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் வேணும், வேற ஏதாவது வீடியோ கண்டென்ட் வேணும்னா அதுவும் எனக்கு காட்டுங்க. சரிங்களா? இப்போ வாங்க வீட்டுல போலாம். வாங்க வாங்க வாங்க. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. செலவழிச்சு
ரெட் சில்லி கிட்ட வரும்போது உங்களுக்கு நெடி கொஞ்சம் எடுக்கும். ஆனா உங்களுக்கு வீடியோல எடுக்காது, எனக்கு தான் எடுக்கும். இது வந்து ரெட் சில்லி, இது வந்து எல்லோ அண்ட் ஃபைன் சொல்லுவோம். இதுல வந்து ஸ்பைஸ் பாத்தீங்கன்னா ஸ்பைசியா இருக்கும். அது ஓகே. இது வந்து ஆந்திரா ஐட்டம். இதுலயே வந்து இன்னும் குண்டூர் மிளகு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா புல்லட்னு சொல்லுவாங்க. இது வந்து 240 rupees. இது 240. ஆமா 240 rupees. இது வந்து 200 நம்ம விக்கிறோம். இதே கடைக்காரங்களுக்கு எடுக்கும் போது நாங்க 195 180 அப்படியே பல்கா கொடுத்துறது. ஓகே சோ இதுக்கு அப்புறம் புளி பாத்தீங்கன்னா புளி நம்மளுடைய கொஞ்சம் இந்த புளி நல்லா இருக்கும். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தும்பூர் புளின்னு சொல்லுவோம். என்ன புளி? துன்பூர் புளி. கொட்டை இருக்காது இதுல, குருவே இருக்காது, குருவே இருக்காது, சீட்ஸே இருக்காது. ஆமா சீட்ஸே இருக்காது. நீங்க ஊற வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒயிட் புளி. இது வந்து பேக் பண்ணி நாங்களே சூப்பர் மார்க்கெட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அரௌண்ட் 240 250 விக்கிறாங்க. நாங்க வந்து இங்க ஒரு 180 தான் கொடுத்துருக்கோம். 180 தான் கொடுக்குறீங்க. நாங்க வந்து அப்படியே பல்கா வாங்கிட்டு அப்படியே பல்கா கொடுக்கறதால 180. இது இப்ப வந்து 1 kg 1/2 kg வாங்கினா அந்த ரேட் கொடுக்குறீங்க. 180 தான். அப்ப புளியில இதான் ஃபர்ஸ்ட். ஆமா இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அதுக்கு அப்புறம் செகண்ட் குவாலிட்டி இருக்கு. அதுலயே Black. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தான். இது புளி சூப்பரா இருக்கும். பட் சீட்ஸ் போட்டு நல்லாவே இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. புளிப்பு யாருக்கு தான் புரியாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 100 rupees தான். இது 100 rupees. ஆமா. சோ இது வந்து இது நல்லா. ஆமா இது வந்து 15 கிலோ பாக்கெட்டாவும் கிடைச்சிரும் உங்களுக்கு. சோ அப்படியே எடுத்தீங்கன்னா 90 rupees கொடுத்துரும். 90 rupees அப்படியே. அது வந்து ஹோல்சேல் பேக்கா கொடுக்கும்போது ரீட்டைல் 1 kg எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 95 rupees. 5 கிலோ 10 கிலோ 95 rupees நம்ம கொடுத்துடலாம். சோ இது ஒரு ரகம். அடுத்து புளி. ஆமா இதுக்கு அடுத்து வந்து கருப்பு புளி. புளியிலே வெரைட்டிஸ் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு காட்டுறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது வந்து 180 rupees. அதுலயே வந்து Black கலர். இது வந்து ஆமா இதுலயும் குறி இருக்காது. இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து மீன் குழம்பு, கார குழம்பு, நான்வெஜ் குழம்புக்கு வந்து சூப்பரா இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். நீங்க பழைய புளி நீங்க பட்டினப்பாக்கம்ல அந்த மீன் குழம்பு கடை எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த கடையில நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கஸ்டமர் சுந்தரி அக்கா நம்ம கஸ்டமர். சுந்தரி அக்கா எவ்வளவு கஸ்டமர் ரெகுலரா எடுத்துட்டு போவாங்க. அப்ப இந்த புளி வாங்கிட்டு போவாங்க. சோ அவங்க ஸ்பெஷலா இருக்கு. மீன் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கும். நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு இப்ப நல்ல புளி நல்லா இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும். மல்லி பாத்தீங்கன்னா இது வந்து டீலக்ஸ் புது மல்லின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரிஜினல் மல்லி வருது. ஒரிஜினல் மல்லி வந்து இதோட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 120 rupees. இது மல்லி. ஆமா 120 தான். மல்லி பாத்தீங்கன்னா காய்ச்சலா இருக்கும். நீங்க அப்படியே வாங்கிட்டு போயிட்டு அப்படியே அரைச்சு மிளகாய் இது பண்ணலாம். சோ அவ்வளவு நேரம் ரொம்பலாம் வைக்க தேவையில்ல. இது வந்து காய்ச்சலா தான் எடுக்கிறதுனால கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகே. இது போக மளிகை ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைச்சிரும். இப்போ எதுக்கு எங்கேயுமே வெளியே போகணும்னு அவசியம் இருக்காது. முக்கியமா எல்லாமே கிடைச்சிரும். எல்லாமே இருக்கு. முந்திரில இருந்து திராட்சைல இருந்து எல்லாமே. முந்திரி திராட்சை இது வந்து 50 grams. இது 50 grams. இது வந்து இதற்கு பாருங்க முந்திரி. பாக்ஸ் இருக்கு பெருசு. இது வந்து மேல ஃபுல்லா குடோன்ல இருக்கு. இது நாங்க கீழ ரீட்டைலுக்காக எடுத்து வச்சிருக்கோம். சோ இந்த முந்திரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 690 சொல்லுவாங்க. என்னது அந்த குவாலிட்டி பேர் 690 சொல்லுவாங்க. 690. ஆமா 690 குவாலிட்டி பேர். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் 840 கொடுத்துட்டு இருக்கோம். 840 1 kg எடுத்தீங்கன்னா 1 kg எடுத்தீங்கன்னா 840. இது டெய்லி மாறும் இல்லையா? டெய்லி மாறிட்டே இருக்கும். ஆமா இது வந்து டெய்லி அப்டேட். ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டெய்லி மாறும் மார்க்கெட். ஆமா சோ இதுலயே வந்து திராட்சை, அதுலயே வந்து 2-3 ஐட்டம்ஸ் இருக்கு திராட்சைல. ஓகே. சோ இது இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஒரு குடோன் இது. ஓகே. சோ இதுல வந்து இந்த சேமி ஐட்டம்ஸ், இந்த நக்கீல சொன்னேன் இல்லையா, எல்லாமே பண்டில் அப்படியே கடைக்காரங்க வாங்கிட்டு போறது எல்லாமே. ஓகே. அது பண்டில் எடுத்து போய் அப்படியே பேக் பண்ணி வச்சிருவோம். இது எல்லாமே மிஷின் நம்மளுக்கு அங்க இருக்கு. நம்ம மிஷின்ல ஆட்டா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 5 kg பேக் வரும். இது வந்து 210 210 ரூபாய். எத்தனை எம்ஆர்பி? 5 kg எம்ஆர்பி 260 இருக்கும். 260 எம்ஆர்பி தெரியுதுங்களா உங்களுக்கு? எம்ஆர்பி வந்து 260. ஆனா நம்ம 210 ரூபாய் நம்ம கொடுக்குது 210 210. ஓகே. இது 5 kg ஒரு 5 rupees கம்மி பண்ணி கொடுத்துறோம் பல்கா எடுக்கும்போது. ஓகே. இதுதான் வந்து நம்ம மிஷின். சோ இதுல நம்ம பிராண்டிங் போட்டு நம்ம பொருள் மேல கொட்டி நம்மளுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துறோம். சோ இது எல்லாமே நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம். சோ இதுதான் அந்த மிஷினா? ஆமா இதுதான். இதுல தான் நீங்க வந்து கேக்குறவங்களுக்கு போட்டு கொடுத்தீங்க. இப்போ நான் எங்க உங்க பேர்ல இருக்கு, முத்துன்ற பேர்ல இருக்கு. இது நாங்க எங்களுக்கு தேவைக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் தேவையோ அதுக்கு ஏத்தமா நாங்க எல்லாமே போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். சோ 1 வீக்குக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ பல்கா எதனா கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த பண்டு டைம்ல, தீபாவளி பண்டு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வரும். இப்போ ரீசெண்டா தீபாவளி போச்சு, அதுக்கு பண்டு நிறைய பேர் பிடிப்பாங்க. சோ அதுக்கு நிறைய பேர் எங்களை பேக் பண்ணி கொடுங்க. அப்போ வந்து பிராண்டிங் அவங்க பிராண்டிங் போட்டு கொடுக்கலாம். இல்ல ரேட் கம்மினாலும் எங்க பிராண்டிங் நாங்க போட்டு நல்ல குவாலிட்டி
அப்படியே கொடுத்துருக்கோம். கொடுக்கும் So அதுக்கேற்ற மாதிரி இல்ல அவங்க இப்போ ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு எங்க பிராண்டிங் போயினா இந்த மாதிரி கவர் சூப்பர் மார்க்கெட் கூட சப்ளை பண்றீங்களா? இந்த மாதிரி கவர் டிசைன் நம்ம பண்ணிக்கலாம் அவங்க பிராண்ட்ல பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்க பேர்லயே நம்ம பொருள் போட்டு நம்ம பேக் பண்ணி கொடுத்துறோம். மிஷின் மட்டுமே இந்த மிஷின் மட்டுமே இது வந்து ஒரு 6 lakhs ஆச்சு 6 மொத்தமா. lakhs அத சொல்ல வந்து 6 lakhs செட்டப் பண்ணுங்க. நீங்க வந்து ஆர்டர் நாங்களே இன்வெஸ்ட் நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சரியா? நியூ செட்டப்போ? நியூ செட்டப். ஆமா நியூ மாடல் செட்டப். இது வந்து நம்ம இதுல இருந்து வர வச்சிருக்கோம். சோ வர ஃபுல் செட்டப் பண்ணி இதெல்லாம் மேல பொருள் கொட்டினா அழகா வரும். அதுல ஆமா லோட் மேல பண்ணிட்டா லோட் அங்க இருந்து பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே லைட் கீழ வந்து பொருள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே சோ ஓகே. இதுல நமக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் வேணும் இப்ப ப்ரொடக்ஷன் ஃபுல்லா ஆயிடுறதுனால போடல. இப்ப போடல. ஏன்னா எல்லாம் நம்ம வந்து எப்பவுமே க்ளோசிங் டைம் தானே, அதனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க இவங்க வந்து போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, கடுகு, வெந்தயம், ஜீரகம், குருமிளகுன்னு வரிசையா இருக்கு பாருங்க. சோ இது போக உதயம் ஐட்டம்ஸ் நம்ம நேரா நம்ம கம்பெனில இருந்தே பர்ச்சேஸ் பண்றோம். ஓகே. சோ இது எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது ஆக்சுவலி. ஓ நீங்க உங்க ரேட்ல எங்களுக்கு எம்ஆர்பி நாங்க பாக்க மாட்டோம். கொடுத்தீங்கல. சோ 223 எம்ஆர்பி. எங்க ரேட் பாத்தீங்கன்னா 185. எங்க இருக்கு அது காட்டுங்க. 223 எம்ஆர்பி. இது புது பேட்ச். சோ இது வந்து எங்க ரேட் 185 தான். 185. இது கடைக்காரங்களுக்கு 1 கிலோ வாங்கினாலும் சரி 10 கிலோ வாங்கினாலும் சரி கடைக்காரங்களுக்கு அப்படியே கொடுக்குற ரேட். ஓகே. சோ எங்களுக்கு என்னன்னா கம்பெனில இருந்து என்ன வருதோ அதுல இருந்து டிஸ்கவுண்ட்ஸ் வச்சு தான் அப்படியே கொடுக்குறோம். சோ ஹோல்சேலா கொடுக்கறதுனால அதே ரேட் கடை கஸ்டமருக்கும் கொடுக்குறோம், வீட்டு கஸ்டமர்ஸ் அதே கேட்டாலும் அதே ரேட் கொடுத்துறோம். சோ யாருக்கு எந்த பாரபட்சம் கிடையாது. எல்லாமே ஹோல்சேல்ன்றால ரேட் மாறி சொல்றதா ரேட் சொன்னால எல்லாருக்கும் ஒரே ரேட்ன்றால சேம் மாதிரி போகுது. ஆமா நீங்க பல்கா எடுக்கும்போது எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும்னா அந்த ரேட்ல அப்படியே கொடுக்குறீங்க. ஓகே. சோ இதெல்லாம் நான் பண்டில் தான். இது எல்லாமே ஆச்சி மசாலா. இப்ப நீங்க பாத்தீங்க குழம்புல தூள் ஆச்சி மசாலா பண்டில். இது எல்லாமே இது மாதிரி 3 குடோன் இருக்கு மொத்தம். இது நமக்கு 3 குடோன் இங்க இருக்கு உள்ள. இது குடோன் 1, அதுக்கு ஆப்போசிட்ல குடோன் 2. அந்த பக்கம் குடோன் 2. ஆமா அது குடோன் 2. அது வந்து ஃபுல்லா ஆயில் ஸ்டாக். ஆயில் ஸ்டாக் அப்படியே போயிலாமா? ஆமா போலாம். ஓகே. ஆயில் ஒரு வாட்டி காட்டிடலாம். உங்ககிட்ட ஆயில் இருக்குன்னு தெரியல. மளிகை சாமான் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்க கூடாதுல. வாங்க. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இது ரீல். இது நம்மளோட ஓன் பிராண்டிங். இது நம்ம நேரா நமக்கு வர வைக்கிறோம். ஆமா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40 50 கட்டி விக்கிறேன். ஹோட்டலுக்காகவே ஸ்பெஷலா அந்த ஐட்டம்ஸ் வருது பாம் ஆயில். சோ இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா 123. 123 ரூபா. பஜார் 130 ரூபா விக்கிறாங்க. 123 ரூபா பெட்டியா எடுத்து அப்படியே கொடுத்துறேன். சோ இது மிஸ்டர் கோல்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் 145. ஆமா இன்னைக்கு நாங்க பெட்டியா எடுத்தா 143 க்கு கொடுத்துருவேன். 43. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்